السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா ரஹ்மான், சூரா வாக்கியா, சூரா ஹதீத், சூரா முஜாதலா, சூரா ஹஷர் போன்ற சூறாக்கள் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் யார் பணிவாக நடக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை, மரியாதையை, கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறார் என்ற ஒரு வசனம். அல்லாஹ்விற்கு அழகான பெயர்கள் இருக்கிறது அப்படிங்கிற வசனம். என்னுடைய அருட்கொலைகளை மனித இனத்தில், ஜின் இனத்தில் யார் பொய்யாக்குவீர்கள் என்ற வசனம் திரும்ப திரும்ப ஓதப்பட்டது. வானங்கள் பூமியினுடைய எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லையில ஓரளவிற்குத்தான் மனிதன் கடக்க முடியும். முழுசாக உங்களால் போக முடியாது, முழுவதாக உங்களால் செய்ய முடியாது, போக முடியாது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்கிறார். 2 கடல்கள் இருக்கிறது. 2 கடல்களுக்கு மத்தியிலே தடுப்பை நாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். 2 கடல் நம்ம பார்த்துருப்போம் வாட்ஸ்அப்பில். ஒரு கடலில் இருக்கும், இது ஒரு கடலில் இருக்கும். 2க்கு இடையில வாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனால் அலையெல்லாம் அடிக்க ஒன்றா சேரும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், 2க்கும் இடையில் ஒரு தடுப்பை கலந்து விடாத வண்ணம், தண்ணீருடைய சுவையோ நிறமோ அதனுடைய மனமோ எதுவோ கலந்து விடாத அளவிற்கு 2க்கும் மத்தியில ஒரு தடுப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற வசனமும், மம்தூத், பறந்து விரிந்த நிழலில் என்ற அர்த்தம். மம்தூத் சூரா வாக்கியால ஒரு சின்ன வசனம். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, பறந்து விரிந்த நிழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஏற்கனவே சென்ற ஆண்டு சொல்லியிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில வேகமாக பயணிக்கக்கூடிய, நாளை மறுமையில சுவனத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய நிழலில் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பயணி 100 ஆண்டுகள் பயணம் செய்தாலும் அந்த மரத்தினுடைய நிழலை என்ன செய்ய முடியாது, நாம கடக்க முடியாது. நிழலை நாம கடக்க முடியாது. அந்த நிழல் உங்களுக்கு வேணும் என்றால், அதாவது அந்த மரம் சொர்க்கத்தில் இருக்கு. சொர்க்கத்தில் ஒரு பெரிய மரம், அந்த நிழல் ரொம்ப நீளமானது. அதனுடைய நிழலில் உங்களுக்கு இட வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மம்தூத் என்று நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்படும். இப்படி பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி நிறைய சொல்லப்பட்டது. இந்த ஓதப்பட்ட ஒரு வசனத்துல, வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் உலோபித்தனத்தை, கஞ்சத்தனத்தை விட்டும் தவிர்த்து கொண்டார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். வெற்றியாளர்களுக்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கு, பல்வேறு அடையாளங்கள் இருக்கு. ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுறாரோ அவர்தான் யாரு, வெற்றியாளர். அவர்தான் வெற்றியாளர். உண்மையிலே அதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், எல்லா இபாதத்துகள், நம்முடைய தான தர்மங்கள், அமல்கள், நல்ல நற்பண்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்தா எந்த நோக்கத்திற்காக வேண்டி, நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்யணும், நாம நுழைஞ்சிடும். அதுக்கு இப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அப்படி சொல்றார். இன்று ஓதப்பட்ட வசனத்தில், யார் கஞ்சத்தனத்தை விட்டும் தவிர்த்து கொள்கிறாரோ, உலோபித்தனத்தை விட்டும் யார் என்ன செய்யறாங்க, நீங்கி விடுகிறார்களோ, ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றியாளர்கள் என்று செய்யறார் அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னொரு வசனத்துல, வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் வலா தபஸத்துஹா குல்லல் பஸ்த், உங்களுடைய 2 கைகளை நீங்கள் தோள்களின் பக்கம் இறுக கட்டிக் கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், கஞ்சத்தனத்தினால எப்படி கையை வச்சுக்கிட்டே தெரியாதீங்க, எப்படி கையை வச்சுக்கிட்டே தெரியாதீங்க. தேவையான இடங்கள்ல தாராளமான செய்யுங்க, நீங்க செலவழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த தொடர்ல வலா தபஸத்துஹா குல்லல் பஸ்தி, அதுக்காண்டி கையை ரொம்ப விரிச்சிடாது, கையை ரொம்ப விரிச்சிடாது. இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அள்ளி இறைச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாமையும் இருக்காது. கையை இப்படியும் கட்டிக்கிற கூடாது, இப்படியும் வச்சிடக்கூடாது,
நடுத்தரமா என்ன செய்யுங்க, செலவழியுங்கள் என்ற ஒரு வசனம் வேற இடத்துல என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அரபுலகத்தை பொறுத்தவரை அறியாம காலத்துல அவங்களுக்கு சில செல்வாக்கு இருந்துச்சு. எதை வச்சு செல்வாக்குன்னு சொன்னா, யார் நல்ல தாராள மனப்பான்மையோடு கொடையாளியாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தங்களுடைய ஜமாத்துக்கு கூட்டத்துக்கு என்ன செய்வாங்க, தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள். அரபுல ஒரு பழக்கம். அதே மாதிரி தங்களுடைய குடும்பத்தாரின் உறவுகளில் நெருக்கமானவர்கள் யார் இருந்தாலும், யார் அதிகமாக கொடை கொடுத்தவர்கள் இறக்கிறார்களோ, கொடையாளிகள் இறக்கிறார்களோ அவங்களுக்கு தான் செய்வாங்களாம், அழுகையில ரொம்ப அழுவாங்க, அழுகையில ரொம்ப அழுவார்கள் என்ற சிறப்பும் அரபுலகத்தில் என்ன செய்து. அதே மாதிரி அவனை இலக்கிய சொல்லுல கசீரு ருமான் அதிகமாக சாம்பல் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு அப்படின்னு சொன்னா, தாராளமான முறையில அன்பளிப்பு செய்வோர் கொடையாளிகள். நான் வீட்டுல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே சொல்றோம்ல, அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளியூர்ல இருந்து உறவுகள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், வழிபோக்கர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக தன்னால் என்ன முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில வழிபோக்கர்களுக்கோ விருந்தினர்களுக்கோ வெளியூர்ல இருந்து விட்டு கிராஸ் யாரா இருந்தாலும் சரி, அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கின்ற அந்த கொடையாளிகளுக்கு பேர் என்னன்னு சொன்னா கசீரு ருமான், அதிகமான சாம்பலுடையவர் அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க, பேர் வச்சிருக்கு. இப்படி நிறைய சிறப்பு கொடையாளிகளுக்கு அரபுலகத்தில் செஞ்சிருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு நேர ஆப்போசிட், கஞ்சனை யாருமே அரபுலகத்துல மதிக்க மாட்டாங்க. கஞ்சனை யாரும் என்ன செய்யறது இல்ல, மதிக்கிறது. அவங்க பக்கத்துல கூட உட்கார மாட்டாங்க, கஞ்சம் பக்கத்துல உட்கார மாட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் செய்யறோம் நம்ம அரபுகளுடைய சொல்லாடல் செயல்களை செய்யறோம், நாம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் நின்று துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன். அந்த துஆ, யா அல்லாஹ் உன்னிடத்திலே சோம்பேறித்தனத்தை, கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, துஆ செஞ்சிருக்கிறாங்க. கஞ்சரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களில் ரொம்ப கீழ்நிலையில் தான் இருப்பார்கள். வசதி வாய்ப்புல சமூகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்க கிடக்கிற கஞ்ச பையன் எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, என்னென்ன வச்சிருந்தாலும் சரி, அவர்கிட்ட அந்த குணம் இல்லை அப்படின்னு சொன்னா உலக ரீதியாகவே நாம பார்க்கலாம். சராசரியாக அவன் கிடக்கிற கஞ்ச பையன் சர்வ சாதாரணமா எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்போட ஹை லெவல்ல இருக்கிற அப்படிலாம் இல்லை. அந்த தன்மை இல்லைன்னு சொன்னா கண்ணியம் எடுபட்டு போய்விடுகிறது என்ற செய்தியை சராசரியாக உலகத்தில் என்ன செய்யறோம், நாம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி காலத்துல வாழ்ந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார், நபி அவர்களை சந்திக்கிறார். ஹாத்திம் தாயின் ஒரு இருந்தார். அரபுலகத்துல அவர் தான் கொடையாளிக்கு சிறந்த பெயர் எடுத்தவர். பேரே ஹாத்திம் தாய். இன்று வரைக்கும் கொடை என்று வந்துவிட்டால் அரபு கித்தாபுகளில் அவருடைய பெயர் தான் செய்யும் முன்னணியில வரும். ஹாத்திம் தாய் அவர் பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சந்திக்காம இஸ்லாத்தை ஏற்காம இறந்தவர். ஆனா பெரிய கொடையார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தை தொடுத்தார்கள். ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல அவரை என்ன அத்தாலா பார்த்தாயிட்டார். அவங்க மகளை சஹாபாக்கள் சிறை பிடிச்சிட்டாங்க. அவங்க மகளை செஞ்சுட்டாங்க, சிறை பிடிச்சிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு பிடிச்ச உடனே அந்த அம்மா சொல்லுது, சஃபானா அந்த அம்மா பேர். அந்த அம்மா சொல்லுது, உங்கள் நபி இடத்துல உங்கள் தலைவர்கிட்ட என்னை கூட்டு போகும், உங்கள் தலைவரிடத்துல என்ன செய்ய என்னைய கூட்டிட்டு போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கூட்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா சொல்லுது, நான் அரபுலகத்தில் மிகவும் பிரபல்யமான ஹாத்திம் தாயினுடைய மகள், ஒரு பெரிய கொடையாளி தலைவருடைய மகள். என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். என்னுடைய தந்தையின் கொடை தன்மைக்காக என்ன செய்யுங்க, என்னை விடுதலை செய்யுங்கள். இந்த அம்மா சொல்லுங்க, என்னுடைய தந்தையின் கொடை தன்மைக்காக. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை இவ்வளவு முன்ன வச்சு கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, உன்னை மட்டுமல்ல உன் கூட்டத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, உன்னோடு யாரெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரை என்ன செஞ்சன விடுதலை செய்ய அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்ததற்கு பின்னால் தன்னுடைய ஊருக்கு மீண்டும் போய் தன்னுடைய கூட்டத்தார்கள் எல்லாரையும் கொண்டு வந்து மீண்டும் செஞ்சிருச்சு இஸ்லாத்திற்கு வந்த செய்தியை செய்யறோம். சஹாபியான செய்தியை ஹதீஸ்களில் வரலாறு பார்க்கிறோம்.
அப்ப அந்த சஹாபாக்களுடைய சபையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கிதாபுகளில் கூட அந்த கொலைத்தன்மையை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த ஹாத்தம் தாயை பற்றி பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஹதீஸ்களிலும் நபியுடைய சபைகளிலும் இந்த செய்தி செய்யறோம் நாம பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. இப்ப அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. திடீர்னு உடம்பு சரியில்லை. ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் போய் பார்ப்போம். குறைஞ்சபட்சம் குடும்பத்தில் போய் பார்ப்போம், நண்பர்கள் பார்ப்பாங்க. இவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய அண்ணன் பேரன். அவர் அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ஒரு யுத்தத்தில் ஷஹீதான ஒரு பெரிய ஷஹீது. இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை, யாருமே போய் பார்க்கல. அவருக்கு ஆச்சரியம், நம்ம பார்த்தா நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கிறோம், ஒருத்தர் கூட வந்து நம்மளை விசாரிக்கலையா, அதிகமா யாருமே என்ன செய்யல விசாரிக்கலையே, நம்ம அந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை இந்த மக்கத்துல சமூகத்துல வாழலையே, நல்ல பேர் தானே எடுத்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுதே கேட்கிறார். பக்கத்துல நண்பர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், இது இப்போ ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிற இந்த ஊர்ல, இவ்வளவுதான் போற வாரேன், எல்லாத்தையும் பழகிருக்கிறேன் வைக்கிறேன், இந்த சஹாபியினுடைய பேரனா இருக்கிறேன், நபியினுடைய குடும்பத்தின் பேரனாக இருக்கிறேன், ஆனா யாருமே என்னை வந்து கவனிக்கலையோ பார்க்கலையோ, நல்லா இருக்காங்களே ஒரு வார்த்தைக்கு கவலைப்பட்டு பேசுறார். பேசும் பொழுது அவருடைய அந்த நண்பர் சொல்றார், ஊரில் பெரும்பாலான மக்களுக்கு ஊர்ல எல்லாத்துக்கும் நீங்க வாட்டுக்கு கடன் கொடுத்திருக்கிறீர்கள், கடன் செஞ்சிருக்கிறீங்க, வாங்கல, கடனை கொடுத்திருக்கிறீங்க. கடன் கொடுத்த நீங்கள் உடல்நலம் சரியில்லாம இருக்கிற பொழுது உங்களை யாராவது பார்க்க வந்தா உங்கள் நலம் விசாரிக்கிற வார்த்தையை விட உங்க முகம் எப்படி போகும், இல்ல அவருடைய முகம் உங்களை எப்படி வரும்? கடன் கொடுத்த ஞாபகம் தான், கடனுக்கு பதில் சொல்லணுமே, அவரை போய் பார்த்தா கடனுக்கு பதில் சொல்லணுமே, அதனால இன்னொரு நாள் விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில எல்லாருமே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன்னு சொன்னார். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, உடனே அந்த அறிவிப்பாளர் திட்டம், ஊர் அறிவிப்பாளர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு தண்டனா போடுறவரை கூப்பிட்டு, யாரெல்லாம் எங்களிடத்திலே இன்னாரிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறார்களோ அத்தனை பேர் கடனை தள்ளுபடி அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் நிக்கிறதுக்கு இடம் இல்லை, வீட்டில் நிக்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம். அப்ப அந்த அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு சில விஷயங்களில் எனது மக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. அதனால எந்த நிலையிலும் தன்னுடைய தாராள தன்மையை அந்த உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் போது கூட என்ன செஞ்சிடணும். அதனாலதான் ஒருத்தர் ரொம்ப கடன் வாங்கியிருக்கலாம், நாம கடன் கொடுத்திருக்கலாம், கடன் கொடுக்கிற வரைக்கும் அந்த நட்பு அன்பு சொந்தம் எல்லாமே ஓடும். கடன் கொடுத்துட்டோம்னா அந்த கொடுக்கல் வாங்கல யாரா இருந்தாலும் சரி அந்த உறவுக்கு ஒரு பெரிய துண்டு உள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். யாரா இருந்தாலும் சரி கடன் வாங்கிட்டா நம்ம கொடுத்துட்டா அல்லது நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து அங்க செய்யும், ஒரு பெரிய கத்திரி வச்சு வெட்டின மாதிரி அந்த உறவோ நட்போ எதுவோ என்ன செஞ்சிடும் விழுந்துடும். இப்ப அந்த நேரத்துல விட்டு கொடுக்கிற தன்மை என்ன செய்யணும், நமக்கு வேணுங்கிற செய்தியை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் உள்ள அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்றாங்க, நமக்கு ஒரு பெரிய பாடமாக சொல்லி தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால ஆரிஃப் பில்லான ஒருத்தர் ஒரு இறையை சேர்ந்தார். அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், கொடை கொடுப்பதில் பெருமானார் சிறந்தவரா, உங்கள் நபி சிறந்தவரா அல்லது ஹாத்தம் தாய் சிறந்தவரா? அந்த மக்கள்கிட்ட ஃபுல்லா ஹாத்தம் தாய் தான் பேரு நிக்குது. இப்ப அவர் கேட்கிறார், இவங்கள்ட்ட வந்து கேட்கிறார், இறைவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவரா அல்லது ஹாத்தம் தாய் சிறந்தவரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர் இவங்க சொல்ல. இப்ப வந்தவர் கேட்டார், இவர் வீட்டு வாசல்ல 7 வாசல், ஒரே வீட்டுல 7 வாசல்கள் இருக்குது. ஹாத்தம் தாய் 7 வாசல், 7 வாசல்ல ஒரு வாசல்ல வாங்கிட்டு அடுத்த வாசலில் மீண்டும் வந்தா ஹாத்தம் தாய் கொடுப்பார். இப்படி 7 வாசலில் வந்து ஒரே ஆளு திரும்ப 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 வாங்கினாலும் கொடுப்பாரு. ஹாத்தம் தாயினுடைய சிறப்பு அவ்வளவு உயர்ந்தது, கொடைத்தன்மை அவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லணும். ஒரே வார்த்தையில சொன்னார், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கொடுத்தா அடுத்த தடவை கேட்காத நிலை வருகின்ற அளவுக்கு கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உயர்ந்த பண்பு. ஒரு கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்தட அவன் கையேண்டாத அளவிற்கு நிறைவான பொருளாதாரத்தை திரட்டி கொடுப்பார்கள் என்ற செய்தியை அவர் என்ன சொன்னாரு, அந்த இறைநேசர் எடுத்து சொன்னார்கள். பெருமானாருடைய கொடைத்தன்மையை பற்றி சொல்லும் பொழுது கரீஹல் முர்சலாத், காற்றின் வேகத்தை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க, கொடை கொடுத்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொடை கஞ்சனை பற்றி சொல்லும் பொழுது அல் பகீலு அதுவல்லாஹ், அல் பகீலு அதுவல்லாஹ், கஞ்சன் அல்லாஹ்வினுடைய விரோதி, கஞ்சன் அல்லாஹ்வினுடைய விரோதி. என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது, கஞ்சன் எழுப்புகின்ற பொழுது அங்கங்கே சதைகள்லாம் இருக்காது, அங்கங்கே சதைகள் இருக்காது. கஞ்சனுக்கு என்ன இருக்காது, உலகத்துல எங்கேயாவது ஒரு சின்ன நமக்கு ஒரு பள்ளம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு சதையில வேற ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா வேற இடத்துல அறுத்து எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல சரி பண்றோம், அந்த இடத்துல சதை என்ன செய்யறோம், சரி செய்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் கஞ்சனுக்கு முகத்திலும் உடம்பிலும் ஆங்காங்கே சதைகள் இல்லாமல் பள்ளம் இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா கஞ்சன் தரத்தை விட்டு நம்மை பாதுகாத்தால் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.